நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். தி பேரபிள் ஆஃப் தி பைப்லைன். பர்க் ஹெட்ஜஸ். தமிழாக்கம் ரவி. கண்ணதாசன் பதிப்பு. நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம். அன்புள்ள வாடிக்கையாளர்களே, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாதாரண மனிதன் கோடீஸ்வரராவது என்பது நிச்சயமாக நடக்க இயலாத காரியமாக இருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் முடிவில் வாழ்க்கை முறையை பற்றிய புள்ளிவிவரத்தை ஒரு பார்வையிடுங்கள். 1900 இந்த நாட்டில் சராசரி கூலி என்பது ஒரு மணி நேரத்திற்கு 22 சென்ட். ஒரு சாதாரண கூலி தொழிலாளி ஆண்டு ஒன்றுக்கு $200 முதல் $400 வரை தான் சம்பாதிக்க முடிந்தது. சராசரி மனித வாழ்க்கை 75 வயது வரை மட்டுமே. இது 47 75. இது அந்த காலகட்டத்தில் ஏழ்மை நிலைக்கும் மிகவும் கீழாகத்தான் இருந்தது. அமெரிக்காவில் மொத்தமாக 6% மட்டுமே உயர்நிலை பள்ளியில் படித்து முடித்தவர்களாக இருந்தனர். 14% வீடுகளில் மட்டுமே குளியல் தொட்டிகள் இருந்தன. அமெரிக்காவில் 8000 கார்கள் மட்டுமே இருந்தன. 144 சாலைகள் மட்டுமே போடப்பட்டிருந்தன. ஒரு சராசரி அமெரிக்க குடும்பம் தமது வருமானத்தில் 80% அடிப்படை தேவைகளுக்கான உணவு, வீடு, உடைகள் இவற்றுக்காகவே செலவழிக்க வேண்டியிருந்தது. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், 100 வருடங்களுக்கு முன்னால் அடிப்படையில் பொருளாதார ரீதியில் 2 விதமான வகுப்புகள் மட்டுமே இருந்தன: பணக்காரர்கள், மற்றவர்கள். 10 குடும்பங்களில் ஒரு குடும்பத்தினர் மட்டுமே பணக்காரர்களாகவோ அல்லது நடுத்தர வர்க்கத்தைச் சார்ந்தவர்களாகவோ இருந்தனர். இதன் பொருள் என்னவென்றால், அமெரிக்காவில் 90% ஏழைகளாகவே வகைப்படுத்தப்பட்டனர். நடுத்தர வர்க்கத்தினர் இன்னமும் கூட மாதா மாதம் சம்பளத்தை நம்பியே வாழ்கின்றனர். 2001 100 வருடங்களுக்கு முன்னால் ஒரு பார்வை. நடுத்தர வர்க்கத்தினரின் இன்றைய வருமானம் $47,000. இன்றைய கணக்கில் இந்த நாட்டில் இருக்கும் மனிதர்களை விட கார்களின் எண்ணிக்கை அதிகம் இருக்கின்றன. பெரும்பாலான வீடுகளில் 2 தொலைக்காட்சி பெட்டிகளாவது வைத்திருக்கின்றனர். 75 வயது வரையாவது வாழ்க்கை தொடர்கிறது. சராசரி மனிதன் கையில் செலவழிப்பதற்கென்று நிறைய வருமானத்தை வைத்து கொண்டிருக்கிறான். நிறைய ஓய்வு நேரம், முன்பை விட நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன. இருந்தாலும் கூட நாட்டின் 720 லட்சம் குடும்பங்கள் மாத சம்பளத்தை நம்பியே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். வீட்டில் உள்ள பங்குகளையும், கார்களையும், சோஃபா, நாற்காலி போன்ற வீட்டு உபயோக சாமான்களையும் எடுத்துவிட்டால் அந்த வீட்டின் சொத்து 0 ஆகிவிடும். 0. ஒரு குடும்பத்தின் வருமானம் உயருகிறது, அதே சமயம் அதன் கடனும் உயருகிறது. உழைக்க வேண்டிய நேரமும் உயருகிறது. இந்த நிலையில் என்ன தவறு இருக்கிறது? நீங்கள் தவறான அணுகுமுறையில், செயல்பாட்டில் சிக்கியுள்ளீர்களா? இதில் தவறு என்னவென்றால், நிறைய மக்கள் தவறான திட்டத்தை துவக்கிவிட்டனர். அவர்கள் தவறான செயல்முறையை செயல்படுத்துகின்றனர். அவர்களுக்கு சொத்து எப்படி உற்பத்தியாகின்றது, எப்படி சேர்க்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளும் சக்தியே இல்லாமல் போய்விட்டது. நான் இப்போது சொல்லும் செய்தி உங்களையெல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக்கும். ஆனால் மறுக்க முடியாத அளவுக்கு முழுமையான உண்மை அது. இதை கேட்பதற்கு நீங்கள் தயாரா? மிகவும் எளிமையானது. இன்றைய தினத்தில் பொய்க்கலப்பில்லாத உண்மை என்னவென்றால், ஒரு கோடீஸ்வரராவது என்பது ஏதோ தானே நிகழும் ஒன்றல்ல. அது நமது விருப்பத்தினால் நிகழ்வது. இது உண்மை. இன்றைய தினத்தில் நடுத்தர வர்க்கத்தினருக்குண்டேயான அளவுக்கு வருமானம் சம்பாதிக்கின்ற எவரும் கோடீஸ்வரர் ஆகலாம் முடியாது என்கிறீர்களா? இல்லவே இல்லை. இது நிச்சயமாக எளிமையாக செயல்படுத்தக்கூடிய ஒன்றுதான். நீங்கள்
ஒரு கோடீஸ்வரராக வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கீழ்கண்ட 3 செயல் திட்டங்களை நிறைவேற்றுவதுதான். செல்வம் எப்படி உருவாக்கப்படுகிறது, அது எப்படி சேர்க்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுதல். ஏற்கனவே செல்வத்தை உருவாக்குவதற்கு முன்னால் செய்தவர்களின் வழிமுறைகளை அப்படியே பிரதியடித்து காப்பி கேட் நீங்களும் செய்யுங்கள். நேரத்தை தொடர்ந்து சீராக பயன்படுத்துதல். இவ்வளவுதான். ஒரு சாதாரண மனிதனுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சேர்ப்பதற்கு தேவையானது எல்லாமே இவ்வளவுதான். புரிந்து கொள்ளுதல், பிரதியெடுத்தாற்போல் நடைமுறைப்படுத்துதல், சீராக நேரத்தை பயன்படுத்துதல். இந்த புத்தகத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? சாதாரண மனிதன் தானும் தன் குடும்பத்தினரும் பொருளாதார விடுதலை அடைவது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே நிரூபணம் செய்யப்பட்ட வழிமுறைகள் மூலம் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இவ்வழிமுறைகள் அனைத்துமே கடைப்பிடிப்பதற்கு எளிமையானவை, காலத்தால் பரீட்சிக்கப்பட்டவை. கடந்த ஆண்டுகளில் இவைகள் லட்சக்கணக்கான கோடீஸ்வரர்களை உருவாக்கிய வழிமுறைகள். நண்பர்களே, ஒரு கோடீஸ்வரராவது என்பது இன்னமும் கூட நல்ல காலம்தான் நிகழும் என நினைக்க வேண்டாம். இதில் சாதாரண விஷயம் என்னவென்றால், நிரூபிக்கப்பட்ட வழிமுறைகளை புரிந்து கடைபிடிப்பது. இதுவே செல்வத்தை சேர்க்கும் வழி. அடுத்த வீட்டில் ஒரு கோடீஸ்வரர் என்ற முதலிடம் வகிக்கும் புத்தகத்தில் இன்றைய கோடீஸ்வரர்களில் பெரும்பான்மையானோர் ராக்ஃபெல்லர்களின் அல்லது வாண்டர்பில்ட் போன்றவர்களின் கோடீஸ்வரரின் பரம்பரையில் வந்தவர்கள் அல்ல. 80%க்கும் மேலானவர்கள் தனது ஒரே தலைமுறையில் செல்வத்தை ஈட்டிய சாதாரண மக்களே என்று சொல்லப்படுகிறது. இதை நினைத்து பாருங்கள். 80%க்கும் மேலானவர்கள் கோடீஸ்வரர்களில் சாதாரண மக்களே. இந்த உண்மையான புள்ளி விவரம் நான் ஏற்கனவே சொன்னதை நிரூபிக்கிறது. இன்று கோடீஸ்வரராவது என்பது தானே நிகழும் ஒன்றல்ல, நம் விரும்பி செயல்படுத்த வேண்டிய ஒன்று. கோடீஸ்வரராவது என்ற இந்த நூலை எழுதுவதில் எனக்குண்டான குறிக்கோள் என்னவெனில், கடந்த பல நூற்றாண்டுகளாக செல்வத்தை உருவாக்குவதில், செல்வத்தை சேர்த்து வைப்பதற்கு எவ்வகை வழிவகைகளை செயல்படுகிறார்கள் என்பதை உங்களுக்கு கற்றுத்தருவதுதான். இந்த வழிமுறைகள் முன்பு யாருக்கும் கற்றுத்தராமல் ஒரு சாரர் மட்டுமே வைத்து கொண்டிருந்தனர். இவற்றை 1900களில் தெரிந்து வைத்திருந்தாலும் கூட அவைகளிலிருந்து பயன்பெறும் அளவுக்கு பணமோ தொடர்புகளோ உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் இன்றைய நிலை அப்படியல்ல. இன்று வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் காரணமாக மத்தியதர வர்க்க மக்களின் அதிகப்படியான வருமானம் காரணமாக, புதுமையான இ-காம்பவுண்டிங் என்று நான் அழைக்கும் வியாபார முறை காரணமாக, உயர்நிலை பள்ளி படிப்பு படித்த எந்த ஒரு நடுத்தர வர்க்கத்து மக்களும் அவர்களது பணத்தை, நேரத்தை, உறவு முறைகளை பயன்படுத்தி தனது சொந்த மற்றும் பொருளாதார விடுதலையை அடையலாம். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் வழிமுறைகளை செயல்படுத்துவதன் வழியாக நீங்களும் அடுத்த வீட்டில் வாழும் கோடீஸ்வரராகலாம். உங்களை வரவேற்கிறோம். தங்கள் உண்மையுள்ள பர்கெஜஸ். சமர்ப்பணம். குழாய் வழியை அமைக்கும் அளவுக்கு ஞானம் உள்ளவர்களுக்கும், மேலும் அந்த ஞானத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் விருப்பம் உள்ளவர்களுக்கும் இப்புத்தகம் சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. நன்றி. டாக்டர் ஸ்டீவ் ஃப்ரைஸ் என்ற பெரும் மகானாரின் பெயரை நினைத்ததுமே கட்டுப்பாடு, வைராக்கியம், மனதை ஒருமுகப்படுத்துதல், பொறுமை ஆகிய வார்த்தைகள்தான் எனக்கு நினைவுக்கு வரும். அவரே இந்த புத்தகம் வெற்றிகரமாக முடிவுறுவதற்கு காரணமாக இருந்தவர். ஸ்டீவ், நீங்கள் மிகவும் திறமையானவர், சிறிதும் சோர்வில்லாதவர். ஒரு திட்டத்தை துவக்குவதிலிருந்து நிறைவுறும் வரை வெற்றிகரமாக செயல்படுகிறதா என்று பார்த்து கொள்வதில் மிக வல்லவர்.
நான் உங்களை பாராட்டுகிறேன். எனது பார்வையில் நீங்கள் விலைமதிப்பற்ற பங்குதாரர். இன்டி பதிப்பகத்தின் தலைமையாளரான கேத்தரின் குளோவருக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். கேத்தரின் அசாதாரணமான தலைவர். இப்புத்தகம் உருவாகும் போது முழுவதுமாக அவரது பங்களிப்பும் தகவல்களில் அவர் செலுத்திய கவனமும் மதிப்பிட முடியாத அளவுக்கு உயர்ந்தவை. படிப்பதற்கு சுலபமாக வடிவமைப்பு செய்தவர் என்ற முறையில் டோன்னா மேரிசனுக்கு நான் நன்றி சொல்வேன். டோன்னா தங்களுடன் பணியாற்றுவதுதான் என்பது ஒரு சுகமான அனுபவமாகும். இப்புத்தகத்தின் அட்டையை வடிவமைத்த லிஸ் செர்ரி மற்றும் அவரது கலை நயமிக்க குழுவினருக்கு ஒரு பெரிய நன்றியை உரித்தாக்குகிறேன். செர்ரி டிசைன் தொடர்ச்சியாக வருமானம் வரும்படியாக ஒரு பிரமிக்கத்தக்க சக்தியை வீட்டில் இருந்தபடியே பரப்பி வருகிறார். இன்டி பதிப்பகத்தை சேர்ந்த குழுவினருக்கு எனது நன்றியை செலுத்தாமல் எனது நன்றி செலுத்தும் கட்டம் முடிந்ததாக கருத முடியாது. சேண்டி லோரென்சன் பதிப்பகத்தை ஒரு சுவிஸ் நாட்டு கடிகாரத்தைப் போல இயங்க வைக்கிறார். கேரண்ட் தொழில் தொடர்ச்சியாக 5 இன்டர்நெட் வலைத்தளங்களை வடிவமைத்து செயல்படுத்துகிறார். சிண்டி ஹோட்ஜ் வைப்பு கிடங்குகளை திறமையாக பராமரிப்பது மட்டுமல்லாமல் முகத்திலும் குரலிலும் எப்போதும் சிரிப்புடனும் இருக்கிறார். தலைமை அதிகாரியான ஜூவல் பராகோ கணிப்பொறியியலாளர், கணிப்பொறியியலில் ஒரு திறமைசாலி, கூடவே கணிதவியலிலும் சிறப்பான திறமை படைத்தவர். நீங்கள் இல்லாமல் எங்களால் என்ன செய்ய முடியும் ஜுவால்? கடைசியாக, நான் எனது வாலிப பருவத்தில் இருந்தபோது குழாய் வழிதான் வாழ்க்கை வழி என்று வலியுறுத்தி சொன்னதற்காக எனது தந்தைக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய பொறுமைக்கும் காலத்தை வெல்லும் ஞானத்திற்கும் நன்றி தந்தையே.